அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோட பூஜை விலாக் தான். கோவிலுக்கு போனது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கும் சில பதில்களும் சொல்லியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி வியாழக்கிழமையோட வந்தனால லக்ஷ்மி குபேர பூஜையும் வந்து நேற்று வந்து பண்ணியிருந்தேன். அதனுடைய வீடியோ தான் இப்போ பார்க்குறீங்க. நேற்று வந்து லைவ்ல வந்து நான் அபிஷேகம் ஆராதனை கொடுத்துருந்தேன். அதில் ஒரு சில சகோதரிகள் சவுண்டே வந்து கேட்கலன்னு சொல்லியிருந்தீங்க. சவுண்டு கண்டிப்பாக கேட்கும். நான் பேசினது எல்லாமே அதில் கேட்டிருக்கோம். இடையிடையே நான் பேச்சை நிப்பாட்டியிருப்பேன். அதுக்கு காரணம் பிரசாதம் பண்ண போயிருப்பேன். அதே மாதிரி அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அப்போ வந்து நான் மியூட்ல போட்டுருவேன். ஏன்னா வெளியில ஏதாவது பாட்டோ ஏதோ ஒன்று கேட்டு அது வந்து நமக்கு வந்து வீடியோவில் வந்து கேட்டுச்சு அப்படின்னா காப்பிரைட் வந்து யூடியூப் வந்து கொடுத்துரும். ஏன்னா வந்து அடுத்தவங்க பாட்டை வந்து நம்ம வந்து பர்மிஷன் இல்லாமல் நம்ம வந்து பண்ணக்கூடாது. அந்த சவுண்ட்லாம் கேட்டால் நமக்கு வந்து காப்பிரைட் வந்துடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மியூட்ல போட்டுருவேன். அதே மாதிரி நேற்று ஸ்லோகங்களை சொன்னேன். அப்புறம் வந்து என்ன பூஜை பண்ண போறேன், என்னென்ன அபிஷேகங்கள் பண்றேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொன்னேன். நீங்க 55 நிமிஷம் அந்த லைவ் வந்து ஓடும். நீங்க ஃபுல்லா கேட்டீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு கேட்டிருக்கும். நீங்க வந்து அந்த மியூட் பண்ணதை மட்டும் நீங்க பார்த்துட்டு அந்த போர்ஷனை மட்டும் பார்த்துட்டு என்ன புரியலன்னு சொல்லியிருப்பீங்க. அதனால ஃபுல்லா பாருங்க. லைவ்ங்கிற ஆப்ஷன்ல இருக்கும். நான் மாலை வேளையில செய்யற பூஜைகள் எல்லாமே லைவ்ல தான் முடிஞ்ச அளவு போடுவேன். ஏன்னா நான் அடுத்த நாள் வந்து வேற பூஜை நம்ம பண்ணும்போது இந்த பூஜையை வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால லைவா போடும்போது அதுவும் சங்கடகர சதுர்த்தி வாராகிக்கு பஞ்சமி உரிய அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம சாயங்காலம் பண்ணும்போது அவங்க லைவா பார்க்கும்போது அந்த இறைவனோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். ரொம்ப பேசுறதை விட நீங்க இறைவன்கிட்ட ஆத்மார்த்தமா கோவிலுக்கு போக முடியாதவங்க அந்த லைவ் மூலமா பார்த்து நல்லபடியா வேண்டிக்கிங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ரொம்ப பேசல. பேசிக்கிட்டே நம்ம வந்து பூஜையும் பண்ணக்கூடாது இல்லையா, அதனாலதான் பேசல. ஸோ வந்து பார்த்துக்கோங்க, லைவ்ல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம். இதை பற்றி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து நாங்கள் கிரகப்பிரவேசத்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா நாகமணி கோவிலில் அந்த அப்பாட்ட சொல்லி எல்லா தெய்வங்களையும் ஆவாகனம் செஞ்சு இஷ்ட தெய்வம், குலதெய்வம், நாகமணி அம்மன், சமயபுரம் மாரியம்மன் எல்லாத்தையும் ஆவாகனம் செஞ்சு பூஜையில் வச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து கிரகப்பிரவேச அன்னைக்கு அதுக்கும் வந்து பூஜை பண்ணி அப்புறம் வந்து நாங்கள் ஃப்ரேம் போட்டு இப்போ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து வீட்டில் வந்து நமக்கு ஸ்ரீசக்கரம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதை முறைப்படி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் பண்ணுங்க. இது வந்து வெள்ளித்தகடு, செப்பு தகடுல நம்ம வந்து பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தை மாதத்துடைய கடைசி வெள்ளி அப்படிங்கிறனால என்னமோ தெரில மாரியம்மனுக்கு பிடிச்ச மறிக்கொழுந்து வந்து கிடைச்சது. அந்த பூக்கார அக்காவே வந்து இதை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்களாம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மறிக்கொழுந்துங்கிறது எல்லா அம்பாளுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு பூ வச்சாலே போதும், வாசனை வந்து பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க நல்ல நறுமணமா இருக்கும். தை மாதத்துடைய கடைசி வெள்ளியில நமக்கு வந்து கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்த வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா மாசி 1 வந்து பிறந்துரும். அதனால வந்து இன்னைக்கு கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க நல்லபடியா கோவிலுக்கு போய் விளக்கெல்லாம் போட்டுட்டு வாங்க. நான் வந்து துளசிக்கு வந்து நல்லபடியா விளக்கு ஏற்றிட்டு நிலைவாசல்ல குலதெய்வத்துக்கும் கற்பக விநாயகருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் விளக்கெல்லாம் வந்து ஏற்றிட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி விளக்கு, ஒரு வெள்ளி விளக்கு, அப்புறம் குலதெய்வ விளக்கு, சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் சேர்த்து ஒரு விளக்கு வந்து ஏற்றிட்டேன். அப்புறம் கன்னி தெய்வத்துக்கு ஒரு விளக்கு வந்து ஏற்றிருந்தேன். ஏற்றி முடிச்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு பூஜை பண்ணுறதுக்கு. ஏன்னா காலையிலே வந்து யோகிக்கு கொஞ்சம் சளி ரொம்ப அதிகமானதுனால உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கஷாயம்லாம் வச்சு கொடுத்துட்டு அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா கேட்டிருந்தான். அதையும் வந்து செஞ்சு கொடுத்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிக்கிட்டேன். எப்படியும் லேட் ஆயிடுச்சு, இப்போ அதெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு வாராகி அம்மனுடைய ஃபோட்டோ சிலைகள் எல்லாம் எடுத்து மனையில் வச்சுட்டேன். விநாயகர் வந்து இருந்த இடத்துல திரும்ப வச்சுட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கனால மகாலட்சுமி தாயாரை மனையிலே வந்து வச்சிருக்கேன். நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வைப்பேன் அந்த இடத்துல. நல்லபடியாக வந்து எல்லா சாமிக்கும் பூவெல்லாம் போட்டுட்டு நான் வந்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வந்து கோவிலுக்கெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊதுபத்தி சூடம்லாம் காமிச்சிக்கலாம், நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். இப்போயே மணி வந்து 8:25 ஆச்சு. அப்போ நான் பூஜை பண்ணும்போது விளக்கு ஏற்றும் போது அதனால் ரொம்ப டைம் ஆயிரும். 8:30 மணிக்கு பஸ் வந்துடும். அதனால் வேக வேகமாக போகணுங்கிறனால நான் வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். நமக்கு எல்லா நாளுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. சில சமயங்களில் வந்து நமக்கு சூழ்நிலை மாறும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறுறதுங்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. அப்புறம் வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு நல்லபடியாக வந்து யோகியும் வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுட்டு நானும் வந்து கோவிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு இன்னைக்கு வந்து விளக்கு வந்து ஏற்றியிருந்தேன். பூக்களும் கொண்டு போயிருந்தேன். அதே மாதிரி துர்க்கை அம்மனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மறிக்கொழுந்து கொண்டு போயிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு, அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நல்லபடியாக வந்து மகாசக்தி மாரியம்மனுக்கு 2 தீபம் வந்து ஏற்றிட்டு அவங்கள நல்லபடியாக வேண்டிக்கிட்டேன். இவங்க தான் மகாசக்தி, பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த அம்பாள். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து தட்சிணாமூர்த்தி, நாராயணன், விஷ்ணு இருக்காங்க, துர்க்கை, விஷ்ணு துர்க்கை இருக்காங்க, காவல் தெய்வங்கள் இருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விளக்கு போட்டேன். எப்போவுமே நான் எல்லாத்துக்கும் விளக்கு போடுவேன். பூக்கள் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துகிட்டு போவேன். இன்னைக்கு எல்லா கடவுளுக்கும் திருப்தியாக வந்து பூக்களும் இருந்துச்சு. நல்லபடியாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டேன். துர்க்கை அம்மனுக்கும் வந்து மறிக்கொழுந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். துணை விளக்கை கொண்டு தான் நான் வந்து கோவிலுமே வந்து விளக்கு ஏற்றுவேன். ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்குல இருந்து நம்ம ஏற்றின விளக்குல இருந்து எல்லா இறைவனுக்கும் நான் வந்து விளக்கு ஏற்றுவேன். அப்படி ஏற்றும் போது நமக்கு தீப்பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா
தீக்குச்சி மிச்சமாகிறது மட்டும் இல்லாமல் கண்ட இடத்துல அந்த தீக்குச்சியை நம்ம வந்து வீச மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடையும் நம்ம வந்து அதை ஏற்றணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து செய்வேன். தட்டும் வந்து வச்சுக்குவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தட்டு வைக்கிறதுனால எனக்கு வந்து எண்ணெய் வந்து கீழே கசியாது, அந்த தட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி துணி வந்து கையில் வச்சுக்குவேன். அது கை வந்து துடைக்கிறதுக்கு செவுத்துலலாம் வந்து அப்பக்கூடாது. இது எல்லாமே வந்து நம்ம கோவிலில் முறைப்படி அந்த கோவிலில் என்ன பண்ணுறாங்களோ, எப்படி கோவிலில் வந்து சுத்தமாக இருக்கணும், எப்படி வந்து சத்தம் போடாமல் அமைதியாக வந்து நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படிங்கும்போது அந்த இறைசக்தியோட முழு பலனும், நம்ம வேண்டுதலோட முழு பலனும் நம்மளால் வந்து அடைய முடியும். இங்கே வந்து நாராயணன் இருக்கனால, விஷ்ணு பகவான் இருக்கனால எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. சனிக்கிழமை போக முடியாட்டி நான் வெள்ளிக்கிழமை வந்து நல்லபடியாக விளக்கேற்றி பூஜை பண்ணிடுவேன். சனிக்கிழமை தான் உங்களுக்கு அந்த தரிசனத்தை நான் காலையில் எடுத்தோடனே காமிப்பேன், ஷார்ட்ஸில் வரும். அது வந்து எனக்கு பழக்கமாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். நாராயணனோட அருள் வந்து சனிக்கிழமை காலையில் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஷார்ட்ஸை வந்து நான் வாரம் சனிக்கிழமை வந்து கொடுப்பேன். இன்னைக்கு துர்க்கை பாருங்க, ஏதோ ஒன்று குறையிற மாதிரியே இருந்துச்சு. நான் பூ வச்சேன், அப்பயும் நான் கவனிக்கல, எனக்கு சொல்லலை. விளக்கு ஏற்றும் போதும் எனக்கு வந்து சரியாக வந்து தோணலை. மஞ்சள் வந்து கரெக்டாக வந்து அம்பாள்கிட்ட வந்து வைக்கும்போது ஏதோ வந்து அம்பாள்கிட்ட ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறமா தான் பார்த்தா சூளம் வந்து இல்லை. சூளம் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் சேலை கட்டும் போது பின்னாடி உழுவும், இல்லைன்னா சேலைக்கு அடியில் வந்து இருக்கும். நான் நிறைய தடவை பார்த்து நானே எடுத்து கொடுத்துருக்கேன் அங்கே இருக்கவங்கள்ட்ட, பூஜை பண்ணுறவங்கள்ட்ட. அப்படி பார்க்கும்போது யாருமே அங்கே இல்லை. கடைசியில் பார்த்தா சூளம் வந்து சேலைக்கு அடியில் தான் இருந்துச்சு. அம்பாள் ஏதோ எங்கிட்ட பாரு சூளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேறு எலுமிச்சம்பழம் வரை எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த சூளத்தை வந்து என் கையாலே வந்து அம்பாள் கையில் வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தையும் சொருகிட்டு பூக்கள்லாம் வச்சு நல்லபடியாக வந்து விளக்கேற்றினேன். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதோ அம்பாள் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க பாருங்க, இந்த மாதிரிதான் வந்து இறைவன் வந்து பேசுவாங்க. இவ்வளவு பேர் வந்திருப்பாங்க போயிருப்பாங்க, ஆனா அந்த அளவுக்கு கவனிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அவங்கள உன்னிப்பா கவனிக்கிறதுனால சில விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. இந்த பாரு என்கிட்ட இல்ல, இந்த பாரு எனக்கு வந்து பசிக்குது பொங்கல் வை, இந்த பாரு எனக்கு பூ இல்ல பூ வை அப்படின்னு சொல்லி சாமியே வந்து கேட்கும். வீட்டுல சும்மா இருப்போம், திடீர்னு போய் ஒரு பூ செம்பருத்தி பூ பார்த்தா கொண்டு போய் வாராய்க்கு வைக்கணும்னு தோணும், இல்ல அம்பாளுக்கு வைக்கணும்னு தோணும் இல்லையா? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளா செய்யறது இல்ல, அவங்க நம்ம கிட்ட ஆசைப்பட்டு கேட்கற மாதிரி தான் இருக்கும். எனக்கும் இன்னைக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. நல்லபடியா வந்து சூளத்துல வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து நடுவில் வந்து குத்தி இருந்தாங்க. அப்பதான் போகும்போது குத்திட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு போயிருந்தேன். ஒண்ணு வந்து மகாசக்தி மாரியம்மன்ட்ட வச்சு எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா பூட்டி இருந்துச்சு உள்ள கர்ப்பகிரகம். அதனால வந்து சரி வாசல்ல வச்சா எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன். அப்புறம் துர்க்கை அம்மன்ட்ட வந்து சொருவிட்டனால இன்னொரு சூளத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாசக்தி மாரியம்மனுக்கும் ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து நான் சொருவிட்டு நல்லபடியா வேண்டிக்கிட்டேன். இந்த சூளத்துல சொருகிறதுங்கிறது மத்தவங்க வந்து கெட்டு போகணும்னு நினைச்சு சொருகாதீங்க. அது நமக்கே திரும்ப எதிர்வினை ஆயிரும். நம்ம கிட்ட இருக்க திருஷ்டிகள்லாம் அகலணும், நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி மட்டும் வேண்டிக்கோங்க. அதே மாதிரி ஊதுபத்தி சுத்தி வந்து எல்லா சாமிக்கும் நான் வந்து காமிக்கலாம் மாட்டேன், சுத்தி வருவேன். அந்த வாசனை வந்து எல்லா பக்கட்டும் பரவணும்னு. நம்ம வந்து கோவில்ல போய் பூசாரி வேலையெல்லாம் பார்க்கவே கூடாது எப்பவுமே. இப்ப நான் கற்பூரம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி எடுத்துட்டு தான் வரேன். எந்த சாமிக்கும் நான் வந்து ஆரத்தி மாதிரி காட்ட மாட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தவறானது. நான் வந்து ஒரு முறை சுத்தி வந்துட்டு அப்படியே கொண்டு போய் எங்க வாசல்ல கோலத்துக்கிட்ட தான் வந்து சூடம் வந்து ஏத்த சொல்லுவாங்க, அங்க கொண்டு போய் வச்சிருவேன். அதுவும் அகல்ல வச்சுதான் நான் வந்து ஏத்துவேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பூசாரி பண்ணுற மாதிரி ஊதுபத்தி வந்து சாமிக்கிட்ட கோவிலில் போய் காமிக்கிறது, நம்மளே வந்து பார்த்திங்கன்னா சூடத்தை காமிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. சுற்றி வந்து நான் வந்து வச்சிருவேன். ஆரத்தி மாதிரிலாம் காட்ட மாட்டேன். அப்புறம் உண்டியலில் காணிக்க போட்டுட்டு நல்லபடியாக வந்து வீட்டுக்கு வந்து திரும்ப வந்து நம்ம தெய்வங்களுக்கு எல்லாமே பால் வச்சு பசும்பால் வந்து காய்ச்சி வச்சுருந்தேன். அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக ஊதுபத்தியும் சூடமும் காமிச்சிட்டேன். சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அதனால் சாயங்காலமாக சாம்பிராணி போட்டுக்கலாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த 6 to 7 அந்த பண்ணாதான் அந்த பூஜை வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பண்ண மாதிரியே இருக்குது. அப்படி இல்லைன்னா சாயங்காலம் 6 to 7 பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அன்டைம்ல நம்ம வந்து சாம்பிராணி போட வேணாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை வந்து நல்லபடியாக நிறைவடைஞ்சிருச்சு. நம்ம கும்பலா இருக்கிற கோவிலுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கோவிலாக இருக்கும், அமைதியாக போனோம், சாமி கும்பிட்டோம். அதுவும் முருகன்ட்டெல்லாம் இன்னைக்கு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நல்லபடியாக வந்து உட்காந்து பொறுமையாக வேண்டிட்டு வந்தேன். நல்லா வந்து மனசு ஒரு நிறைவாக இருந்தது. மகாசக்தி மாரியம்மனும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகா துர்க்கை அம்மனுக்கு வந்து அந்த சூலத்தை வந்து எடுத்து கொடுத்து வச்சது, அதுல வந்து எலுமிச்சம்பழம் வந்து சொருகுனது, இது எல்லாமே வந்து மனசுக்கு எனக்கு நிறைவா இருந்தது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பூஜை நல்லபடியா நடக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் குலதெய்வம் தான். குலதெய்வ ஆசை இல்லாம எந்த கோவிலுக்குள்ளேயும் நம்மளால போக முடியாது. அதனால குலதெய்வ வழிபாடுங்கிறது கண்டிப்பா வந்து எல்லாருமே செய்யுங்க. அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நம்ம சேனல்ல வந்து குலதெய்வம்ங்கிற பிளேலிஸ்ட் வந்து இருக்கு, அதுல பாருங்க, உங்களுக்கு தெளிவா நான் சொல்லியிருப்பேன். திரும்பவும் வேணா ஒரு முறை நான் வந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்லபடியா டீட்டெயிலா சொல்றேன். அதே மாதிரி நவகிரக தோஷம் இருக்கு, இல்ல வந்து சனி பகவானால எங்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க. விநாயகர் பெருமான டெய்லியுமே வந்து வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை போய் ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வெண்ணெய் சாத்திட்டு வாங்க.
அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களுக்கு சனிக்கிழமை வந்து எல் தீபம் வந்து சனி பகவானுக்கு வந்து போட்டுட்டு நல்லபடியாக சிவபெருமானையும் வேண்டிட்டு வாங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எதுக்குமே கவலைப்படாதீங்க. துணிஞ்சவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வெற்றி தான். நம்ம எல்லா விஷயத்துக்கும் பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. எல்லாமே வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த கடைசி தைவெளியில் உங்ககிட்ட இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களும் சந்தோஷமா இருந்தீங்க இந்த வீடியோ பார்த்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.